நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதன் அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். குறிப்பாக யாரையும் நம்பாத நட்சத்திரம். ஏன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் எப்படி இருப்பார், ரொம்ப வீரம், அவசரம், எல்லா நாளையும் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினப்பிலே இருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கையின்மையால் இவங்க வாழ்க்கையில் அந்த உச்சத்தை அடைவது, உயர்வை அடைவது வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. அப்பப்போ இடம் மாற்றம், வேலையிலே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போய் திருப்பி அதே வேலைக்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா மகரத்தில் இருக்க அவிட்டம் 1-2 பாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதே கும்பத்தில் இருக்க அவிட்டம் 1-2 தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிறது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான சிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதமாக இருக்கும். அதனால் இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை சந்திப்பீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் தயவுசெய்து ஈடுபடாதீர்கள். உங்களுடைய உழைப்பை நேர்மையான விதத்தில் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லலை, உங்கள் நட்சத்திரத்தோட அமைப்பு அதை தூண்டும். அப்போ தூண்டும் போது நீங்கள் சரி சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அப்புறம் பிரச்சனையில் சந்திப்பீங்க. ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கன்னா நீங்கள் யாரை வழிபடலைன்னா உங்களுக்கு குரு தான். குரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் குருவாக நினச்சி அவருக்கு தொண்டு செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லாபமாக மாறும், மகிழ்ச்சியாகும். குருவை எந்த காலத்தை கொண்டும் என்ன சொல்லுவீங்க, அவருடைய சாபத்தை வாங்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மையை தரும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.